ஹே ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அஹ், அதாவது ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படி வந்து வச்சுக்கலாம். இன்னும் அது நடைமுறைக்கு வரல. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, பாராளுமன்ற கூட்டம் அப்படின்னு நம்ம படிப்போம்ல, பாராளுமன்ற கூட்டம், ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன ஏதுன்னு ஃபர்தராக வந்து கொண்டு போவாங்க. இப்போதைக்கு நம்ம அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்டாஸ் என்னென்ன இருக்குது இல்லை அதை பற்றி எல்லாம் படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 30 நாள் ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் காவலில் இருந்துடுறாரு, அரெஸ்ட் ஆகிடுறாரு ஏதாவது ஒரு கேஸ்க்கு அப்படின்னா, அவருடைய அமைச்சர் பதவி வந்து இல்லாமல் போயிடும். ஒன்று பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ, மத்திய அரசாக இருந்தால் பிரதமர், மாநில அரசாக இருந்தால் முதலமைச்சர், பிரதமரோ முதலமைச்சரோ அவங்கள வந்து நீக்க சொல்லி, பிரதமராக இருந்தால் குடியரசுத் தலைவருக்கும், முதலமைச்சராக இருந்தால் ஆளுநருக்கும் பரிந்துரை கொடுக்கணும். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் 31வது நாளில் நீக்கப்படுவார். அப்படி ஒருவேளை நீக்கப்படலை அல்லது பிரதமரோ முதலமைச்சரோ அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்போ அல்லது ஆலோசனையோ அட்வைஸும் கொடுக்கலனா கூட தன்னை போல ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட பதவி வந்து நீக்கப்படும். இதுதான் இப்போ கொண்டு வர போகிற அந்த 130வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ அது ரிலேட்டடாக வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னென்ன பாசிட்டிவாக அரசாங்கம் வந்து என்னென்ன சொல்லுது, எதற்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பேசியிருந்தாங்க தி ஹிந்துவில். ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு ஆர்கே விஜ் அவர்கள், அதே போல் சிவானி விஜ் அப்படின்ட்டு ஷீ இஸ் அ லாயர், அவங்க வந்து அதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. பட் ரொம்ப நல்லாவே இருந்தது, ஆர்டிக்கல் சூப்பராக எழுதியிருந்தாங்க. அதை பற்றி பார்ப்போம். அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி நம்ம வந்து இது எத்தனாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறத கிளியராக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 130. அண்ட் இதை வந்து நல்ல கிளியராக புரிஞ்சு வச்சுக்கணுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரி நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று படிச்சிருப்போம், நிறைய முறை படிச்சிருப்பீங்க. அது வந்து ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு படிச்சிருப்போம். ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா பல ஆண்டுகளுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் வந்து அது நிறைவேறி கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் 50% ஆஃப் த ஸ்டேட்டில் ராட்டிஃபிகேஷன்லாம் பண்ணி அதை கொண்டு வந்தோம். ஒரு பில் வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அதற்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா பில், அதாவது தமிழில் மசோதா அப்படின்னு பேர் வைப்போம். அதுவே குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட பிறகு அதற்கு நம்ம என்னென்னு பேர் வைப்போம் அப்படின்ட்டுனா சட்டம், இட்ஸ் இஸ் அன் ஆக்ட். குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டா தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டுனா சட்டம். ஸோ அப்போ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 நம்பர் படிச்சிருக்கலாம். அதாவது 101, 123 அந்த மாதிரி ஸோ மெனி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கலாம். ஒன்று வந்து பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட்கான பில்லாகவும், இன்னொன்று வந்து பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டாகவும் வந்ததற்கான நம்பர்ஸ், அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ எலாபரேட் பண்ணுறேன். அதை போட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. இது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது, இன்னும் ஆக்டாக மாறல, சட்டம் ஆகலை. இது வந்து ஒரு பில், பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மசோதா. அண்ட் இந்த மசோதா வந்து என்ன சொல்லுது, இதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டுனா, சரி 30 நாட்கள் அரெஸ்ட் அண்டு டிடென்ஷன், தடுப்பு காவலில் வந்து, தடுப்பு காவல்னா காவலில் ஏதாவது ஒரு குற்றத்திற்காக அதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 2 ஆண்டுகளுக்கு மேல் வந்து தண்டனை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஏதாவது ஒரு குற்றத்தில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு அதில் வந்து காவலில் இருக்காங்க அப்படின்ட்டுனா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 31வது நாளில் அவங்கள வந்து அந்த அமைச்சர் பதவி தன்னை போல நீக்கலாம், இல்லைன்னா தன்னை போல வந்து ரத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்ட்டுனா, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை உயர்த்துவது மற்றும் அமைச்சர்களின் நேர்மையை உறுதிப்படுத்துவது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை உயர்த்துவது, இப்போ ஒரு முடிவெடுக்கக்கூடிய, சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து 30 நாள் சிறையில் இருந்தாரு அப்படின்னா அவருடைய பதவி தன்னை போல ரத்தாயிரும், யாரும் பரிந்துரைக்க கூட தேவையில்லை, தன்னை போல ரத்தாயிரும். அப்படிங்கும் போது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரும், அமைச்சர்களோட அந்த நேர்மைத்தன்மையும் அவங்க வந்து பயந்துப்பாங்க. ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு, சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நேர்மைத்தன்மையை உறுதிப்படுத்துறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம் அப்படின்னு அரசாங்கத்தோட சைட்ல இருந்து சொல்றாங்க. திஸ் பில் கிளைம்ஸ் டு என்ஹான்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் பப்ளிக் ஃபெய்த் இன் கவர்னன்ஸ் அப்படின்னு அந்த பில் வந்து சொல்றாங்க. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை பத்தி எல்லாமே நம்ம படிக்கலாம். சரி, இதுல பாருங்க, 31வது நாள் வந்து பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாரு. அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த அமைச்சரை வந்து நீக்கிடுவாங்க. அதுவே முதலமைச்சராக இருந்தால் ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணுவார். அந்த அமைச்சர் 30 நாள் சிறையில் இருந்தாருன்னா அந்த அமைச்சரை நீக்கிடுவாங்க.
இது பிரதமர் மற்றும் முதலமைச்சருக்கும் பொருந்தும். ஒருவேளை பிரதமர் மற்றும் முதலமைச்சர்கள் யாராவது பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அவங்க வந்து 30 நாளுக்கு மேலே சிறையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். ஸோ அவங்க தானாகவே வந்து ரிசைன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டுனா தன்னை போல் அந்த பதவி வந்து ரத்தாயிடும். சரி, இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை வந்து தெளிவாக பாருங்கள். ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸை நல்லா கவனிங்க. பிஎம்ஆர் சிஎம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பரிந்துரை இல்லாமல் தானாக அமைச்சர் பதவி ரத்தாகும். பரிந்துரை கொடுத்து குடியரசுத் தலைவர் ஆளுநர் ரத்து பண்ணலாம், இல்லைனாலும் ரத்தாகும். அதுபோல் இதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என கருத வேண்டும். எவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அக்யூஸ்ட் இஸ் பர்சியூம்டு இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. நம்ம வந்து அரசியலமைப்பு எழுதும் போது, அதாவது தண்டனை விதிகள் எழுதும் போது கூட இந்த ஒரு வசனத்தை அதிகமாக நம்ம வந்து பிலீவ் பண்ணி எழுதுனாவோ இல்லை நம்ம வந்து ஒரு கதையாவோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேள்விப்பட்டுகிட்டே இருந்திருப்போம். என்னது, 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்திருப்போம்ல. அது மாதிரி ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபணமாகும் வரை, உறுதிப்படுத்தப்படும் வரை, நிரூபணமாகும் வரை அவரை நம்ம என்னன்னு தான் நினைச்சிக்கணும் அப்படின்ட்டுனா, ஹீ ஷுட் பி பர்சியூம்டு இன்னசென்ட். அவர் குற்றமற்றவர் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கணும். ஏன்னா அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டுனா ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல நிறைய கேசஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பட் அது நம்ம இந்த கண்டெக்ஸ்ட்ல இருந்து அவுட் ஆஃப் த ஏரியாவாக போகிற மாதிரி இருக்கும். நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறேன். கங்காரு கோர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கங்காரு கோர்ட் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம், அதை பற்றி பேசலாம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம். சரி, இப்போதைக்கு பாருங்கள் என்ன சொல்லிட்டோம், 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவாக வருதுன்னு சொல்லிட்டோம். இதில் வந்து அரசின் மீது நம்பிக்கை, அதே போல் அமைச்சர்களுக்கு வந்து நேர்மை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த நேர்மையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு கவர்மெண்ட் சார்பில் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து 30 நாள் கைதாயிடுறாரு அப்படின்னா பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார், குடியரசுத் தலைவர் நீக்குவார். அதே போல் முதலமைச்சர் ஆளுநருக்கு பரிந்துரைப்பார், ஆளுநர் வந்து நீக்கிடுவார். ஒருவேளை பிரதமரோ முதலமைச்சரோ பரிந்துரைக்கலனாலும் தன்னை போல அந்த பதவி ரத்தாகும். இது பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் பொருந்தும். அண்ட் அதே போல் இதில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். அதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டுனா, பிரதமரோ முதலமைச்சரோ பரிந்துரைக்காமல் கூட அமைச்சர் பதவி ரத்தாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம், குற்றவாளின்னு நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் வந்து நிரபராதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கு. இது இந்த பாயிண்ட் வந்து சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கு. பேசிக் டெனன்ட் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதில் பாருங்க, கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, அரசின் மீது நம்பிக்கை, அமைச்சர்களோட அந்த நேர்மையை உறுதிப்படுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல நல்லா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதியிருப்பாங்க. கிளியராக கவனிங்க. ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நல்லா கிளியராக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதில் பாருங்க, அமைச்சரை நீக்குவதற்கான காரணம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன, ஒரு அமைச்சரை நீக்க போகிறோம் இல்லையா, அதான காரணம், அதான வேலை. இப்போ என்ன இந்த மசோதா சொல்லுது, ஒரு அமைச்சர், ஒரு மினிஸ்ட்ரியை நடத்தக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து, ஒரு துறையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து நீக்கம், அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கிறோம். என்ன காரணத்திற்காக நீக்க போகிறோம் அப்படின்ட்டுனா, அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் 1 வேர்டாக அதுக்கான பதில் என்ன சொல்லியிருக்காங்க, அரெஸ்ட். அவர் கைதாயிட்டாருன்னா அவர் வந்து நீக்கிறோம். எத்தனை நாள் கைது, 30 நாள் கைதாயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து நீக்கிறோம். அப்போ அரெஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்து நீக்குவதற்கான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதில் பாருங்க, இந்த கைது அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர். இதற்கு நிறைய கேசஸ் எல்லாம் எடுத்துக்காட்டு காட்டி பேசியிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு விருப்ப அதிகாரம் அப்படின்னா என்ன, ஒரு சில கேசஸில் காவல்துறை அதிகாரி நினைச்சாருன்னா கைது பண்ணலாம். ஒரு சில கேசஸில் காவல்துறை அதிகாரி கைது அவசியம் இல்லை நினைச்சாருன்னா கைது பண்ணாமல் விட்டுறலாம். இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர். அது வந்து ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 7 ஆண்டு வரை சிறை தண்டனைக்குரிய சில குற்றங்களுக்கு கைது செய்யலாம். அதாவது இந்த குற்றத்திற்கு குற்றம் உறுதிப்படுத்தப்படும் போது 7 இயர்ஸுக்கு மேலே அந்த குற்றத்திற்கு வந்து தண்டனை கிடைக்கும். அப்படிங்கும் போது அந்த சந்தேகத்துக்குரிய நபரை அவங்க வந்து கைது செய்யலாம். இல்லை அப்படிங்கும்போது கைது செய்யாமல் கூட விடலாம். பட் அப்படி 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்களுக்கு கைது செய்யலாம். ஆனால் கூட அது என்ன கிடையாது அப்படின்னா, இட் இஸ் நாட் கம்பல்சரி. கண்டிப்பாக கைது செய்யணும் அப்படின்னு அதில் இல்லை. அதாவது பிஎன்எஸ்எஸ் சொல்லுது. பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். பிஎன்எஸ்எஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் அந்த பேரெல்லாம் மாற்றிருந்தோம், அது ஞாபகம் இருக்கணும். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. சரி, இப்போ இந்த சிஆர்பிசி செக்ஷன் 41, செக்ஷன் 157, செக்ஷன் 41A இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா, மே அரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. மே அரெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம்,
தேவைப்படும் போது தேவைன்னா கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஒரு சீரியஸான அஃபென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கொலை குற்றம், ஒரு ரேப், அல்லது வேற ஏதாவது ரொம்ப தேசத்தோட அந்த முக்கியத்துவத்தை பாதிக்கிற மாதிரியான ஒரு குற்றம், கள்ள நோட்டு அச்சடிக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு தீவிரவாத தொடர்பு இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு குற்றம், இது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா கைது பண்ணலாம், வாரண்ட் இல்லாமலே கைது பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயத்தை பற்றி இந்த 157 சொல்லுது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சாதாரண கேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா நடு ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மல் கேஸாக இருக்கும் பட்சத்தில் வந்து உடனே கைது பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத ஒரு பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, இஷ்யூ நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ், கோர்ட்டு முன்னாடி அதாவது காவல்துறையில் வந்து நீங்கள் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதை பற்றிலாம் என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா செக்ஷன் 41A வந்து சொல்லுது. செக்ஷன் 41A. ஸோ அப்போ செக்ஷன் 41, செக்ஷன் 157, அப்புறம் என்ன சொல்கிறோம், செக்ஷன் 41A. இதெல்லாம் என்னென்ன சொல்லுது, மே அரெஸ்ட்னு சொல்லுது, காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் வாரண்ட் இல்லாமல் கூட அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுது, இஷ்யூவிங் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸை பற்றி சொல்லுது, ஒரு சாதாரண ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகுங்க அப்படின்னு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லுது. சரி, அதே போல் பாருங்கள், மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த சட்டத்தையே, இந்த அமெண்ட்மெண்ட்டையே மிஸ்யூஸ் பண்ணிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தவறாக பயன்படுத்துவதற்கான அபாயம் இருக்குது அப்படின்னு பேசியிருப்பாங்க. எப்படின்னா, அதாவது அர்னேஷ்குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2004 நிறைய கேசஸ் மேற்கோள் காட்டியிருந்தாங்க. பட் பர்டிகுலராக இந்த கேஸில் அர்னேஷ்குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க, எப்படி வந்து இதாகலான்னு சொல்லிட்டு. அதே போல் நேஷனல் போலீஸ் கமிஷன் 1977 அதோட ரிப்போர்ட் படி நியர்லி 60% ஆஃப் த அரெஸ்ட் வந்து தேவையற்றதாக இருக்குது. கிட்டத்தட்ட 60% கைது அப்படிங்கிறது தேவையற்றதாக இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா சிம்பிளாக இதில் என்ன, இந்த கேஸில் பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுனா, ஒரு அரெஸ்ட் நடக்குது அப்படின்னா அந்த அரெஸ்ட்டுக்கான காரணம், ரீசன், அண்ட் தென் அங்கே ஏதாவது வந்து ஆதாரங்கள் இருந்ததுன்னா, ஏதாவது வந்து அந்த அரெஸ்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, இந்த காரணத்துக்காக தான் நான் அரெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற அந்த அரெஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஆதாரங்களோ அல்லது காரணங்களோ இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய நபர், அதாவது அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு இந்த கேஸில் சொல்கிறாங்க. எது, அர்னேஷ்குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2014 அப்படிங்கிற கேஸில் சொல்கிறாங்க. ஸோ அப்போது நேஷனல் போலீஸ் கமிஷன் 1977 என்ன சொல்லுது, நியர்லி 60% ஆஃப் த அரெஸ்ட் வந்து தேவையற்றதாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் கேஸில் அர்னேஷ்குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸில் 2014 வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுனா, ஒரு அரெஸ்ட் நடக்குது அப்படின்னா அந்த அரெஸ்ட்டுக்கான காரணம், ரீசன், அண்ட் தென் ஆதாரங்கள், இது ரெண்டையுமே வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் வந்து பதிவு பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து புரிஞ்சிக்கலாம். அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு ஃபேக்டாக படிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். அந்தந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ஸை நல்லா தெளிவாக கன்சியூம் பண்ணுங்க, புரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், டிஃபால்ட் பெயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ டிஃபால்ட் பெயில் அப்படின்னா என்னென்னா, ஒரு நபர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையிலையோ அல்லது வந்து அந்த குற்றத்தோட தொடர்பு இருக்காரு, அந்த குற்றத்தோட தொடர்புபடுத்தப்படுறாரு அப்படின்னோ வந்து அரெஸ்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 to 90 டேஸ்க்குள்ள அந்த கேஸை வந்து முடிக்க முடியல அப்படின்னா இயல்பாகவே டிஃபால்ட் பெயிலுக்கு அவர் எலிஜிபிள் ஆகிறார். ரைட் ஆஃப் தி பர்சன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த நபருக்கு ஒரு 60 to 90 நாளுக்கு அப்புறம் அவருக்கே வந்து அந்த பெயில் வாங்குறதுக்கான, அதுக்குள்ளே அந்த கேஸை முடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த பெயில் வாங்குறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. ஸோ அப்போ 90 டேஸ்க்கு அப்புறம் அவர் அந்த டிஃபால்ட் பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணி அவர் வந்து டிஃபால்ட் பெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது ஏன் அந்த இயல்பு பிணை இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோன்னா, ஏன்னா டிஃபால்ட் பெயில் வாங்குறதுக்கான விண்டோ, அந்த டேஸ் வந்து எத்தனை நாட்கள் இருக்குது, 60 to 90 நாட்கள். ஆனால் இங்கே அரெஸ்ட்டுங்கிறது எத்தனை நாளில் நம்ம வந்து முடிவு பண்ணி அமைச்சர் பதவி 31வது நாளில் அமைச்சர் பதவி தன்னை போல் செல்லுபடியாகாமல் போயிடும், அல்லது ரத்தாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை விட இந்த நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டிஃபால்ட் பெயிலுக்கான அந்த இதை கூட இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு இது சார்ந்த விஷயத்த பேசியிருப்பாங்க. சரி, அதே போல் பாருங்கள், அஃபென்ஸ் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது இப்போ நம்ம கொண்டு வரக்கூடிய 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் அஃபென்ஸ் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னா, இப்போ சாதாரண ஒரு சட்டத்தில் கைதாகி அதிலிருந்து பெயில் வாங்கி
வரத்துக்கே அந்த டிஃபால்ட் பெயில் வந்து 60 to 90 நாள் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம இப்போ கொண்டு வரக்கூடிய 130வது சட்ட திருத்தம் வந்து 30 நாளில் நீங்கள் வந்து அந்த அமைச்சர் பதவி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது அண்டர் எனிலா அப்படின்னு அந்த 130வது மசோதாவில் குறிப்பிடும்போது அந்த எனிலா அப்படிங்கிறது நிறைய ஸ்ட்ரிக்டான லாஸும் நம்மகிட்ட இருக்குது. எடுத்துக்காட்டாக சில லா வந்து சொல்லியிருப்பாங்க. PMLA அப்படின்னு ஒரு லா இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு. பண சலவை அல்லது கருப்பு பணம் ஏதாவது வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த சட்டத்தில் கைது பண்ணுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இந்த ஆர்டிக்கிள்லேயே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மணீஷ் சிசோடியா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியோட டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஆம் ஆத்மி பார்ட்டியில் டெல்லியோட டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அவர் லிக்வர் பாலிசி ஸ்கேமில் அரெஸ்ட் ஆகிறாரு. எந்த கேஸில், அதாவது எந்த சட்டத்தில்? PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் அரெஸ்ட் ஆகிறாரு. இதில் அவருக்கு பெயில் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 17 மாதம் ஆச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்டில் PMLA மாதிரியான ஆக்டோ அல்லது வந்து நார்கோட்டிக்ஸ் NDPSஓ அல்லது UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு படிப்போம், தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967, NDPS நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்டில் வந்து கைதானா பெயில் வாங்குறதுக்கான அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சீக்கிரத்தில் பெயில் வாங்க முடியாது. அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு இதில் வந்து அரெஸ்ட் ஆகும்போது அந்த பெயிலுக்கான ப்ரொசீஜர் இன்னும் டிலே ஆகும். ஸோ அப்போ தன்னோட அந்த இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் வந்து இங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக மணீஷ் சிசோடியா அவர்களோட கேஸில் கூட அவருக்கு பெயில் வாங்குறதுக்கு 17 மாதம் வரைக்கும் ஆச்சு, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மினிஸ்டருக்கு நார்மலாகவே வந்து சாதாரணமாகவே ஒரு அமைச்சருக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டுனா சீக்கிரத்தில் பெயில் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் டு, அதாவது அவரோட எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமைச்சர் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பெயில் கொடுக்கும்போது அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவங்களோ அல்லது அந்த விட்னஸையோ, அந்த குற்றத்தை நேரில் பார்த்ததுக்கான சாட்சியாக இருக்கக்கூடிய விட்னஸையோ வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தனக்கு சப்போர்ட்டிவாக மாற்றிக்கிறது அல்லது அந்த குற்றத்தை வந்து வேற ஏதாவது விட்னஸை டேம்பர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சீக்கிரத்திலே பெயில் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரிக்டான சட்டம் இருக்குது. அந்த மாதிரியான சட்டத்திலலாம் கூட அவங்க வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிட மாட்டாங்க அப்படின்ட்டுனா பெயில் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அங்கங்கே ஒரு பாயிண்டாக புரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ ஓவராலாக என்ன சொல்ல வராங்க, இங்கே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வருது. இந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவில் நம்ம குறிப்பாக என்னென்ன ஆர்டிகல்ஸை அமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுனா 75, அதே போல் 164, அதே போல் 239 ஏஏன்னு சொல்லிட்டு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரிக்கான ஆக்ட், இது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும், இது வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா 30 நாள் வந்து சிறையில் இருக்காரு ஒரு அமைச்சர் அப்படின்னா 31வது நாள் வந்து பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்சார்ஜ் யார்? பிரசிடென்ட். இங்கன்னா கவர்னர். அவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் அந்த அமைச்சர் பதவி வந்து ரத்தாயிரும், அவருடைய அமைச்சர் பதவி கேன்சல் ஆகும்னு சொல்லுது. ஒருவேளை வந்து பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ பரிந்துரைக்கலனா கூட தன்னை போல 31வது நாள் ரத்தாயிரும்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த 130வது சட்ட திருத்த மசோதா எதற்காக இதை பண்ணுறோம் அப்படின்ட்டுனா அரசின் மீது ஒரு நம்பிக்கை, கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அண்ட் அதே போல் அமைச்சர்களுக்கு அந்த நேர்மையை உறுதிப்படுத்தணும், இதற்காக இதை பண்ணுறோன்னு சொல்லுது. இதில் உள்ள ப்ரோஸ் இதெல்லாம் சரி. இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம என்னென்ன பார்க்குறோம்? ரொம்ப பர்டிகுலராக வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெறும் கைது, அதாவது ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு இங்கே எது வந்து மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குது? கைது, அரெஸ்ட். வெறும் கைதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்ட்டுனா ஒரு அமைச்சரை நீக்கிற முடியாது. நிறைய காரணத்துக்காக கைது பண்ணலாம். கைதுங்கிறது ஒரு பர்டிகுலராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரோட ஒரு டிஸ்கிரிஷனரி பவராக இருக்குது. அவர் இந்த குற்றத்திற்காக கைது பண்ணணும்னு நினைச்சாருன்னா கைது பண்ணிக்கலாம். கைது பண்ணிட்டாலே ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஈவன் இங்கே கூட அந்த கேசஸ்லாம் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த கேசஸில் வந்து கைது பண்ணிட்டாலே வந்து குற்றவாளின்னு முடிவு பண்ணிட முடியாது. பர்டிகுலராக வந்து இங்கே வந்து ஜோகிந்தர் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அதில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா அதற்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். ஈவன் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டா கூட அவர் வந்து நம்ம குற்றவாளின்னு எடுத்துக்க முடியாது. அப்போ கைதுங்கிறது குற்றம் இல்லை. கோர்ட்டு முன்னாடி நிறுத்தப்பட்டு அந்த கோர்ட்டு முன்னாடி அவருக்கு ப்ராப்பராக வந்து விசாரணை நடத்தி அவர் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணி அதற்கப்புறம் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கான அந்த பதவியை பறிக்கிறதோ இல்லை அடுத்த கட்டம் என்னவோ அதை வந்து நம்ம பண்ணணும். வெறுமனே கைது பண்ணி 30 நாள் சிறையில் இருந்துட்டாலே பறிக்கிறது அப்படிங்கிறது சரியாக வந்து பொருந்தாது, அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பர்டிகுலராக இன்னொரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்ட்டுனா, இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் போனால் நிற்காது. அதாவது இந்த சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல, அது என்னது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம், நீதி புனராய்வுக்கு உட்படுத்துதல். அப்போ நீதிமன்றத்தில் கேஸ் தொடுத்து இது அரசியலமைப்போட அடிப்படை தன்மையை உடைக்குது,
இப்போது எக்ஸிக்யூட்டிவோட இன்சார்ஜ்லேயே உடனடியாக வந்து பதவி போகிற மாதிரி இருக்கா? ஜுடிஷியரிக்கு இங்கே வந்து பவரே இல்லாத மாதிரி போயிடுது. ஏன்னா 30 நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ண உடனே பதவி போயிடுது. அப்போ ஜுடிஷியரிக்கு வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் இல்லாத போயிடுது. அப்போ ஜுடிஷியரி விசாரித்து குற்றவாளி நிரூபணம் செய்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து அமைச்சர் பதவி இது பண்ணோம். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற லைன் வந்து பிரேக் பண்ணுது. பேசிக் ஸ்ட்ரக்சர், அரசியலமைப்பின் அடிப்படை தன்மை அப்படிங்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பிரேக் பண்ணுது. இது மாதிரி காரணத்தினால இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது, இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படும் போது இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இது வந்து இட் வில் பி நல் அண்ட் வாய்டு, இது அரசியலமைப்பின் அடிப்படை தன்மையை மாற்றுது, அதனால இது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்றாங்க. ஸோ அப்போ வெறுமனே கைதை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு பாயிண்ட் பார்த்துருந்தோம். அதாவது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவரை வந்து நம்ம இன்னசென்ட், குற்றவாளி இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தோம். சரி, அப்போ குற்றம் நிரூபிக்கப்படணும், ஒரு குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் இருக்கு. நீங்க தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கங்காரு கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து எமோஷனலாக திங்க் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நான் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணேன். அதாவது நேம்ஸை அல்லது அந்த லொக்கேஷன் அது மாதிரி எதுவும் சொல்ல விரும்பல. சும்மா ரொம்ப மேலோட்டமாக ஒரு கதை சொல்கிறேன். சும்மா நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஊரில் ஒரு பர்டிகுலர் நபர் வந்து போக்சோ கேஸில் வந்து கைதாகிறார். அந்த பொண்ணு வந்து அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து கைது பண்ணுறாங்க. பட் பிறகு வந்து விசாரித்து பார்த்துட்டு அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு கேஸு. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர் கைதாகும் போதே அவர் குற்றவாளின்னு நினச்சி அவருடைய உறவினர்களோ சுற்றி இருந்த மக்களோ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்ட்டுனா, அவருக்கு ஒரு குற்றவாளிங்கிற ஒரு தோரணையை ஏற்படுத்திடுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடிச்சிடறாங்க. அது மாதிரி பப்ளிக் வந்து ட்ரீட் பண்ணிடுறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு வரும்போது அது பெருசாக யாருக்குமே ரீச் ஆகிறது இல்லை. அந்த பப்ளிக்கோட எமோஷனல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய நடந்திருக்கு. எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் இஷ்யூ, அதில் வந்து மேபி சரி எது தப்பு எதுன்னு எனக்கு தெரியாது, நம்ம அந்த ஒப்பீனியன் சொல்ல வரல. பட் நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணதை வச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒரு கேஸ் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை பார்த்த உடனே மக்கள் பெரிய அளவில் கொந்தளித்து போட்டு பள்ளிக்கூடத்தை அடித்து உடைச்சிடறாங்க. எமோஷ்னலாக மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் பிறகு கோர்ட் விசாரிச்சுட்டு என்ன சொல்லிடுது அப்படின்ட்டுனா, மக்கள் எந்த விஷயத்த நினைச்சாங்களோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து குற்றவாளின்னு நம்ம ஒருத்தரை நினைப்போம். ஆனால் விசாரித்து நீதி வழங்கப்படும் போது மேபி அவர் குற்றவாளியாக இல்லாமல் இருக்கலாம். அது சரி தப்பு என்ன அந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னொரு முறை பேசலாம். பட் இங்கேயும் அதே தான் நம்ம சொல்ல வரோம். என்ன அப்படின்ட்டுனா, வெறுமனே அரெஸ்ட் பண்ண உடனே ஒருத்தர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காதீங்க. அதற்கு பதிலாக அவர் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணணும். வெறுமனே அரெஸ்ட் பண்ண உடனே அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கும் போது அது அரசியலமைப்புக்கு பொருந்தாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. அதை தாண்டி இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக போயிடலாம். பொலிட்டிக்கல் வெண்டட்டா அப்படின்னு ஒரு இட்டாலிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் வெண்டாட்டா அப்படின்னா, ஒரு ஆஃபீஸர் நினைச்சாருன்னா கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. ஸோ அப்போ ஃபார் சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ எதிர்த்து பேசுகிறவங்களையோ அரெஸ்ட் பண்ணி, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு ஆஃபீஸர் வந்து ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி 30 நாள் சிறையில் வச்சுட்டார் அப்படின்னா, தன்னை போல அவரோட அமைச்சர் பதவி காலியாயிடு. ஸோ அப்போது இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டாட்டாவை மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது வந்து தனக்கு எதிராக பேசக்கூடியவங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆயுதமாக போயிடும் அப்படின்னு ஒரு ரீசன் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ வாட் ஆர் தே, என்னென்ன படிக்கிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டுனா, இந்த சட்டத்தை பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதமரும் முதலமைச்சரும் கூட இதில் இன்க்ளூட் ஆவாங்க. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா ஒரு குற்றவாளி இல்லை, அது வரைக்கும் இல்லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அமைச்சரை நீக்குவதற்கான காரணம் அரெஸ்ட்டுன்னு வருது. அது மட்டுமே போதாது, அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு விசாரணை இருக்கணும். அதை பற்றி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த கைதுங்கிறது ஒரு டிஸ்கிரிஷனரி பவராக இருக்குது. அப்போ ஒரு அதிகாரி நினைச்சாருன்னா கைது பண்ணலாம். அப்படி கைது பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்ட்டுனா, அவர் வந்து ஒரு 30 நாள் வந்து விசாரிக்காமல், அதாவது இதில் வச்சிடறாரு, சிறையில் வச்சிடறாரு அப்படின்ட்டுனா, அது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாவாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸ் பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக அர்னேஷ்குமார் விஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா அதற்கான ரீசன் அண்ட் ஆதாரம் இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நேஷனல் போலீஸ் கமிஷன் 1977 வந்து நியர்லி 60% ஆஃப் த அரெஸ்ட் வந்து தேவையற்றதாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறதையும், டிஃபால்ட் பெயில் வாங்குறதுக்கே 60லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்கும்போது அதை விட ரொம்ப குறைவான டைம் 30 நாட்களில் வந்து ஒருத்தரோட அமைச்சர் பதவியை பறிக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ப்ராப்பரான ஒரு பாயிண்ட்டு. இஃப் இன் கேஸ் நம்ம வந்து இதை பற்றி ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இது எழுதுகிறோம் அப்படின்ட்டுனா இந்த பாயிண்ட்லாம் கிளியராக கொடுக்கலாம். நீங்கள் வந்து டிஃபால்ட் பெயிலுக்கே 60 to 90 days இருக்கும்போது ஒரு அமைச்சரோட பதவியை
பறிக்கிறது வெறும் 30 நாளில் பறிக்கிறது வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மோரோவர் இன்னும் கூட நல்லா வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு அரசியலமைப்பு சொல்லுது. அதாவது என்னன்னா ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து அமைச்சரா இருப்பாரா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்றது யாரு அப்படின்னா இட் இஸ் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ தான் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டை போய் இந்த துறைக்கு ஒரு அமைச்சரா போடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த அமைச்சரா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்கு. இந்த 130வது சட்ட திருத்தம் வரும்போது அது பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் இருந்து அந்த அதிகாரம் பறி போயிடுது. ஒருத்தர் அமைச்சரா இருக்க வேண்டாம் அப்படிங்கறத ஒரு 30 நாள் சிறையில் இருந்தாலே தன்னை போல வந்து அந்த அமைச்சர் பதவி இல்லாம போற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ அந்த பிரச்சனையை பத்தி இதுல வந்து பேசியிருப்பாங்க. இந்த டிஃபால்ட் பெயிலுக்கான ரீசன் அதை பத்தி சொல்லிட்டோம். அமைச்சரா இல்லையா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்றது பிரதமர் மற்றும் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இன்னைக்கு இப்போ அவங்க கையில் இருக்கு. இந்த பில் ஆக்டா மாறுச்சுன்னா 130th வந்து ஆக்டா மாறுச்சு அப்படின்ட்டுனா அது வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு படிச்சிருக்கும். ஸோ அது போலவே அடுத்ததுல வந்துட்டு எந்த சட்டத்தில் வேணாலும் கைது பண்ணியிருந்தா அது வந்து பொருந்தும் அப்படின்னு வரும்போது நம்ம அதாவது பெயிலே வாங்க முடியாத மாதிரியான சில சட்டங்கள்லாம் வச்சிருக்கோம். பெயில் வாங்குறது அப்படிங்கிறது இந்த பெயில் அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டங்கள் வச்சிருக்கோம். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக 3 சட்டத்தை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. PMLA அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதுபோல் NDPS நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985, UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், தீவிரவாத நடவடிக்கைகள் ரிலேட்டடாக சட்டத்துக்கு புறம்பான ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா கைது பண்ணுறதுக்கான சட்டம். இந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் கைது பண்ணும்போது பெயில் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லாமல் போயிடும். அப்போ 30 நாள் உள்ள இருக்கும்போது தன்னை போல அவங்களோட அமைச்சர் பதவி இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ அவங்க வந்து குற்றவாளியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அமைச்சர் பதவி காணாமல் போயிடும். இது பொலிட்டிக்கலாக வந்து ஒரு பெரிய இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தும். இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அண்ட் ஒரு மினிஸ்டர் வந்து சீக்கிரத்தில் பெயில் வாங்குறது கஷ்டம். ஏன்னா வந்து அவர் மினிஸ்டராக இருக்கிறதுனாலையோ அல்லது அமைச்சராக இருந்ததுனாலையோ அவர் வந்து அந்த விட்னஸை வந்து இவர் வந்து டேம்பர் பண்ணுவார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்னு சொல்லி சீக்கிரத்தில் பெயில் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கேஸ் மணீஷ் சிசோடியா அவர்களுடைய கேஸில் வந்து PMLA சட்டத்தில் கைது பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் பெயில் வாங்குறதுக்கு 17 மாதம் ஆச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் ரீசன்ஸை பற்றியெல்லாம் இதில் வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நல்லா திரும்ப திரும்ப அதை வந்து படித்து பாருங்கள். பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் வந்து அது கடினமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய படிக்கணும். ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதுமே கூட நீங்கள் வந்து கிளியராக படிச்சுக்கணும். விச் இஸ் ஆர்டிகல் 75, 164, அப்புறம் டெல்லி யூனியன் டெரிட்டரியோட அந்த எம்எல்ஏஸ் பற்றி பேசக்கூடிய 239AA இந்த ஆக்ட் இதெல்லாம் தான் அமெண்ட் பண்ணும். இப்போ இந்த பில் நடைமுறைக்கு வரும்போது இந்த ஆக்ட் எல்லாம் தான், இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் தான் அமெண்ட் பண்ண போகுது. அண்ட் BNSS அப்படின்னு பேசியிருந்தோம். அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது பில் நம்பர் வந்து 130, அமெண்ட்மெண்ட்டாக வரும்போது நம்ம மொத்தமே 106 சட்ட திருத்தம் தானே பண்ணியிருக்கோம். இப்போ 106வது சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ஒருவேளை வந்துச்சுன்னா 107 இருக்கும். ஆனால் நம்ம இங்கே படிக்கும்போது 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதான்னு படிக்கிறோமா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மசோதா எண்ணிக்கையில் 130, அந்த மசோதா எல்லாமே சட்டமாக மாறிடாது இல்லை. அப்போ அதில் சட்டமாக மாறினதில் ஆல்ரெடி 106 தான் சட்டமாக மாறி இருக்கு. ஒருவேளை இது வந்ததுன்னா 107 இருக்கும். பட் இது அப்படியே வந்ததுன்னா கூட ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து அடிப்படை தன்மை, அரசியலமைப்பின் அடிப்படை தன்மையை மாற்றி அமைக்கிறதுனால, மாற்றுவது போல இருக்கிறதுனால இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் இதை வந்து கர்டைல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாக்கு வந்து வழிவகுத்துரும், அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்கான அந்த வழிமுறையாக இது வந்து அமைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் வந்து அதில் கொடுத்து பேசியிருந்தாங்க. ஸோ தி ஹிந்து நியூஸ் பேப்பர் October 30 இருந்த இந்த எடிட்டோரியல் இது. பொறுமையாக வந்து அதை படித்து பாருங்கள். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து சுற்றி இருக்கிறதுலேருந்து எடுத்து இன்ஃபர்மேஷன் எடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா அது பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, சுற்றி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மற்ற எல்லாத்தையுமே, ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும்ல, அது மாதிரி ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இட் வில் பி மோர் ஈஸியர். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி நம்ம தொடர்ந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ரெகுலராக வந்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகலாம். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து இந்த சேனலோட அந்த நேம் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மந்த்லி ₹29 வந்து பே பண்ண சொல்லும். அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.